ஹாய்! இன்னைக்கு வந்து நான் ஒரு விளாக் எடுக்க போறேன். அதோட சேர்ந்து ஒரு விஷயங்கள நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். விச் இஸ் அபவுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பண்றது கரெக்ட்டா? வந்து நம்ம வந்து அந்த மாரி தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கிறோமா? அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அந்த விளாக கன்டின்யூ பண்ணிட்டே நம்ம வந்து பேசலாம். வந்து லஞ்ச் பாக்ஸ். ஸோ இதில தான் நான் ஆல்ரெடி எனக்கு டிஃபன் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சமா நான் சாப்பிட போறேன். அதுதான் இன்னைக்கு பண்ண போறேன். பொதுவா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் குறை சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா முன்னாடிலாம் ஆட்ல எப்படி வந்துட்டு இருந்தது, நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேடியோல வந்து, அப்புறம் டிவில வந்துச்சு. இப்போ வந்து சோஷியல் மீடியால தான் வரும். ஏன்னா இப்ப மக்கள் எல்லாரும் நம்ம எல்லாம் அதை தான் பார்க்க. ஸோ மக்கள்லாம் எதை பாக்குறாங்களோ அதுல தானே ஒரு பிராண்ட் ஆட் கொடுக்கும். அப்படிதான் வந்து நிறைய பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஃப்ராட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அனதர் ஆக்டிவிட்டி. லைக் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி அதுல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, அதுலலாம் வந்து அந்த மாதிரி விஷயங்களை நான் பேசல. ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசுறேன். சோ எனக்கு வந்து ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இந்த மாதிரி நான் வந்து உங்க வீடியோ பார்த்துட்டு நான் நிறைய பொருள் வாங்கல, இதே மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்து நிறைய வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து அத நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அப்பா இவங்க ஏன் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, விராட் கோலி எல்லாம் இருப்பாங்க, அவரு ஏன் சிப்ஸ் விளம்பரத்துக்கு வராரு, அந்த மாதிரி ரம்மிக்கு ஏன் வந்து இவர் வராரு, சோ அந்த மாதிரிலாம். சோ அவங்க வந்து அவங்களோட ஜாப் பண்றாங்க, அவ்வளவுதான். அதை வந்து அட் த எண்ட் வந்து நம்ம பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். நான் வந்து அதுல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம்னு சொல்லி நாம வந்து அவேரா இருக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ப்ராடக்ட்ஸே வரலன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட்ஸே வரதெல்லாம் நிறுத்திச்சு, மார்க்கெட்லாம் வந்து அப்படியே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றது நிறுத்திட்டாங்கன்னா ஒரு வேரியன்ட் வராது, நம்ம எக்கனாமி க்ரோ ஆகாது. ஸோ இப்போ நாம இப்போ வந்து ஒரு ஸ்கின் கேர் பிராண்டே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்கின் கேர் எடுக்க வேணாம். டூத் பேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அம்மா வந்து ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் பாத்தீங்கன்னா அந்த டூத் பேஸ்ட்ல ஒரு வேரியன்ட் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ அம்மாவுமே வேரியன்ட்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி வந்து இன்னைக்கு எவால்வ் ஆனனால எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. ஐ திங்க் வந்து அந்த மாதிரி மார்க்கெட் எவால்வ் ஆகுறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்னா, சரி ஓகே டிவில ஆட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஸ்லயும் ஒவ்வொன்றும் வாங்கி வச்சு நம்ம வந்து எதையுமே யூஸ் பண்ணாம இல்லைன்னா பாதியில அப்படியே தூக்கி போடுறதுதான் வந்து நம்ம பண்ற மிஸ்டேக். அந்த வகையில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கணுமே ஒழிய அந்த ப்ராடக்ட்டுக்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ்னா நான் என்ன சொல்றேன்னா ஆட், அதை தான் நான் சொல்றேன். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் செய்வாங்க. பிகாஸ் அது பிராண்ட், அதை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்லதான் செய்வாங்க. அந்த பொருள் வந்து நமக்கு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து விட்டுறலாம். நம்ம தான் வந்து அதுல அவேரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் மக்கள் கிட்ட வரணும், நம்ம எல்லார்கிட்டயும் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப நாளைக்கே நான் வந்து திடீர்னு நான் ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் உங்ககிட்ட ப்ரமோட் பண்றேன், நான் வந்து அதை யூஸே பண்ணல அப்படின்னாலும் அதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நான் அதை சொல்லிடுவேன். நான் ஒன்னும் இது மாதிரி ஒன்னும் வரப்போறது இல்லை. நான் சொல்றேன், அதாவது என்ன, இந்த பிராண்டுன்னு ஒண்ணு இருக்கு, இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஸ்கின் டைப்பா இருந்ததுன்னா நீங்க வாங்க யூஸ் பண்ணி பாருங்க, பேட்ச் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆனா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு, ஒண்ணுமே கிடையாது இல்லையா? சோ அது வாங்கணுமா வேண்டாமா டிசைட் பண்றது நீங்க தான். இப்ப நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்க நம்பி வாங்க கூடாது, அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். நான் கிடையாது, எனி செலிபிரிட்டிஸா இருக்கலாம், இல்ல எனி இன்ஃபுளுசர்ஸா இருக்கலாம், அவங்களோட வேலையே அதுதான். அதை வந்து இப்ப டிவில வந்து சன் டிவில தான் நான் எல்லா விளம்பரத்தையும் பார்த்தேன், அதனால சன் டிவி மேலதான் தப்புன்னு நீங்க சொல்லிருவீங்களா? கிடையாது. அவங்களோட வேலையே அதுதான், ஆட் போடுறதுதான் அந்த டிவியோட வேலை. அதனால நம்ம வந்து அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னா சோசியல் மீடியாவோட கீயே வந்து நம்ம பர்சனலா எல்லாரோடய அட்டாச் ஆயிடுறோம். அதனால வந்து இந்த பிசினஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் திஸ் இஸ் த டைம் டு கெட் டிட்டாச்ட் ஃப்ரம் தட் பர்சனல் ஸ்டப்ஸ். நம்ம வந்து ரொம்ப அவேரா இருக்கணும். அந்த பிராண்ட்காக அவங்க பண்றாங்க, திஸ் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல். தட் அவங்க என்டர்டைன்மெண்ட்காகவோ இல்லைன்னா பர்சனாலிட்டி பிடிச்சோ, இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் பிடிச்சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்ததான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 யூடியூபர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ் இருக்காங்க. நான் வந்து அவங்க 3 பேருமே 2 பேர் பியூட்டி பிளாகர், ஒருத்தவங்க வந்து ஹோம் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பொருள் கொண்டு வருவாங்க. எல்லாரும் ஒரு ஹோம் ஆர்கனைசேஷன் பண்ற அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யுட்டென்சில் கொண்டு வந்தாங்க. அதோட ஒரே ஒரு யுட்டென்சில் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ஏதோ இருந்தது. செமையா இருந்தது, பார்த்தோன்னே சூப்பரா இருந்தது. ஆப்வியஸ்லி அவங்க நிறைய ப்ரமோட் பண்ணுவாங்க, நான் எதுவுமே வாங்க போறது எனக்கு தெரியும். பட் மத்த மக்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிராண்ட் அந்த காஸ்ட்லியா வச்சிருக்காங்க. ஸோ அதையே வந்து அவங்களே தான் சொல்லணும். உங்களுக்கு வேணும்னா அவங்க ப்ரமோட் பண்றாங்க, அமௌண்ட் வாங்கிட்டு ப்ரமோட் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கலாம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதானே. அதோட டீலை தாண்டி அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆப்வியஸ்லி அதை நிறைய பேர் வாங்க போறதும் இல்லை. அப்புறம் ஏன் அதை மாதிரி கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம மக்கள் அவேர் ஆக வேண்டிய டைம், விச் இஸ் இன்க்ளூடிங் மீ. இது வந்து ஒரு ப்ரமோஷன், இது வந்து ஒரு பிராண்ட், இப்படிலாம் ஒரு பிராண்ட் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா
நம்ம வந்து அத வாங்கிக்கலாம் அப்படின்றது தான். எனக்கு வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பேபி ப்ராடக்ட்ஸ்ல அவ்ளோ சஜஷன்ஸ் வருது. பிகாஸ் நான் பேபி ஓன் பண்றேன். பேபி ரிலேட்டடான திங்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்றனால Instagramல, YouTubeல, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பேபி ரிலேட்டடான ஸ்டஃப்ஸ் அத்தன வருது. பார்க்கும்போது இத வாங்கிடலாமா, அத வாங்கிடலாமான்னு இருக்கும். பட் நான் எதுவுமே வாங்கல. எது தேவையோ அத தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஸோ அந்த மாரி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கோங்க அவ்வளோதான். இப்போ திஸ் இஸ் அ திங் ஐ வாண்ட் டூ ஷேர். ஸோ இன்னைக்கு வந்து லஞ்ச் என்னன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரைஸை ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் சோர்ஸ் ஏதாவது அண்ட் ப்ரோட்டீன் வந்து இந்த பட்டாணி, அதுக்கப்புறம் இந்த கர்ட் பார்த்தீங்கன்னா, அதுவுமே அதில் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ளஸ் நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம என்ன தான் ஸ்கின் கேர் பண்ணாலும், வேறு என்ன நம்ம அதை எதை பண்ணாலும் நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்மளோட பாடி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஃபுட்டில் இப்போ நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொல்ல வந்ததெல்லாம் ஓரளவுக்கு ப்ராப்பராக சொல்லியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹானஸ்ட்லி இதுதான் என்னோட மைண்டில் இருந்தது. ஒரு வேளை இந்த கருத்து தப்பு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னோட தாட் ப்ராசஸ் இது அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.